வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இரவில் புழுக்கம் காரணமாக தூங்க முடியாமல் தவித்த சிவா தன் மாடி வீட்டு பால்கனி கதவை திறந்து வைத்து உறங்கினான். இதே நித்தம் தொடர ஓர் நாள் இதை பற்றி தன் நண்பனிடம் தெரிவித்தான். அன்றும் அதேபோல் கதவை திறந்து வைத்து அவன் உறங்க, சிவா பேசியதை கேட்ட இளைஞன் ஒருவன் அவன் வீட்டை கொள்ளையடிக்க தனியே திட்டமிட்டான். பெரிய தெருவிளக்கு ஒளி இல்லாத காரணத்தினால் அது அவ்விளைஞனுக்கு வசதியாய் போக, ஏணி போட்டு மெதுவாக ஏறி வெற்றியும் கண்டான். அடுத்து வீட்டினுள் கால் வைக்க முயன்றான். பாம் பாம் என்ற சத்தம் கேட்டு திகைத்தான். வந்த வழியே ஓட தயாரானான். அந்த பாம் பாம் சத்தத்தில் விழித்த சிவா சலித்துக்கொண்டே தன் பிள்ளையின் பொம்மையை தூக்கி பக்கவாட்டில் எறிந்தான். தொழிலுக்கு புதிதாய் இருந்தானோ, தனியே தொழிலில் இறங்கியதால் வெற்றி கிட்டவில்லையோ, எது எப்படியோ சிவாவின் உடைமைகள் தப்பித்தன.